கேட்குறேன். முன்னாள் எம்எல்ஏ ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. முன்னாள் எம்எல்ஏட்ட வந்து நெடுஞ்செழியன்ட்ட 10 கோடி ரூபா பணம் கேட்டு 5 கோடி ரூபா கொடுத்ததா அவர் சொல்றாரு. தனவிமல் வந்து ஏமாந்துட்டாருன்னு சொல்றீங்க. என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க? யார் பணம் கேட்டா யார்கிட்ட பணம் கொடுத்தீங்க? புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பொதுச் செயலாளர் யாருக்கிட்டையும் எங்களோட வேட்பாளர் எங்களெல்லாம் பேரெல்லாம் இவர் தான் மாவட்ட செயலர் தான் பரிந்துரை பண்ணணும். பொதுச் செயலாளர் எங்களெல்லாம் கூப்பிட்டு யாரும் எந்த மாவட்ட செயலரும் பணம் கேட்டால் கொடுக்கக்கூடாது என்று எங்களிடம் திட்டவட்டமாக அறிவுறுத்தினார். ஆனால் எங்களது முன்னாள் மாவட்ட செயலாளர் தற்பொழுது ஒரு மாற்றுக் கட்சிக்கு சென்றுள்ள ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர்னு கூட சொல்லக்கூடாது, முன்னாள் உறுப்பினர் ஒருத்தர் எங்கள்கிட்ட பணம் கேட்கலை. என்கிட்ட கேட்டார் தான், நான் கொடுக்கல, என்னிட்ட பணமும் இல்லை. ஆனால் விமல் வந்து 4.5 கோடி கொடுத்துட்டு ஏமாந்து இன்றைக்கி ஒவ்வொரு தடவையும் அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. எங்கள்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அதை பணம் வாங்கணும்னு. என்கிட்ட மாவட்ட செயலங்கிற முறைப்படி எங்கள் 3 பேர்கிட்டையும் மாவட்ட செயலர்கிட்ட கூப்பிட்டு எனக்கு இந்த பணம் கட்சி தான் வாங்கி கொடுக்கணும், நான் கட்சியில் வந்து ஏமாந்துருக்கேன் அப்படின்னு விமல் சொல்லியிருக்காரு. மற்றபடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து நெடுஞ்செழியனுக்கு தான் எலெக்ஷனில் வந்து சீட்டு இருந்ததுனால அவர் என்ன கொடுத்தாரு வச்சாருன்னு எனக்கும் தெரியாது, நான் அவர்கிட்ட போய் கேட்கவும் முடியாது. அதனால் அந்த தகவல் தெரியலை. விமலோட மேட்ரு வந்து எங்கள்கிட்ட இப்போ குறுகிய 2-3 நாட்களுக்கு முன்னாடி சொன்னார். அதைத்தான் நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன். பணத்தை வாங்குறதுக்கு கட்சி தொண்டர்கள், அடிப்படை கலைக்கோடி தொண்டர்லேருந்து மாவட்ட செயலர் வரைக்கும் எல்லாரும் இருந்து ஒன்றிணைந்து போராடுவோம். பணத்தை விமலின் தனிப்பட்ட அவர் வந்து உழைத்து சம்பாதித்த பணம், அந்த பணத்தை மீட்டு அவரிடம் ஒப்படைப்போம். நான் புதுக்கோட்டையை பொறுத்தவரை நான் தான் பொதுச் செயலாளர்னு எங்களை எல்லாம் மிரட்டி அடிமைத்தனமாக வைத்திருந்த விஜயபாஸ்கர் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு தான் நாங்கள்லாம் செயல்பட்டோம். கடைசி காலகட்டத்தில் தான் பொதுச் செயலாளர் எங்களெல்லாம் கூப்பிட்டு யாரும் பணம் கொடுக்கக்கூடாது, கட்சி வந்து உண்மை விசுவாசிகளுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளரை அறிவிப்பேன், அதனால் நீங்கள் யாரையும் பற்றி ஏமாந்திராதீர்கள்னு கூப்பிட்டு எங்களை தனிப்பட்ட முறையிலே என்னிடம் சொன்னார். வழக்கு தொடர்றதுக்கெல்லாம் இல்லைங்க, பணம் கையால் கொடுத்துருக்காப்புல தனவிமல் அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்காரு. இதுக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் எதுக்கு? தனவிமல் வந்து அவர்கிட்ட பணம் வாங்கக்கூடிய தெம்பு தைரியத்தில் உள்ள ஆள் தானே. ஒரு சட்டமன்ற வேட்பாளராக வந்து ஒரு ஆள் நிற்கிறாருன்னா அவர் வந்து ஒருத்தர் எதுக்க முடியாமல் பணம் வாங்க முடியாமல் கொடுத்துருப்பாரு. இல்லை நாங்கள் வந்து எங்கள் கட்சி சம்பந்தமாக ஒரு கூட்டம் நடத்தி அதற்கப்புறம் நாங்கள் எல்லாரும் 3 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எங்களோட ஒன்றிய கழக மாவட்ட பேரூர் கழக நிர்வாகிகள் கிளைக்கழக செயலர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுட்டு அந்த எல்லாத்தையும் தீர்மானம் வாங்கி இந்த பணத்தை எப்படி கேட்குறதுன்னு அந்த தீர்மான நகலோடு கொண்டு போய் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த பணத்தை கெடுக்கிறதுக்கான ஏற்பாடை செய்யணும். பொதுச் செயலர் கவனத்திற்கு கொண்டு போயிட்டோம். பணம் யார்கிட்ட கொடுத்தீங்களோ பணத்தை கேட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இங்கே இருந்த மாவட்ட செயலர் இருந்தவர் வந்து பணம் கொடுத்தா தான் சீட்டுன்ற மாதிரி ஏதோ சொன்னாரா, இல்லை பணம் கொடுங்க அப்போ தான் சீட்டு கொடுப்பேன்னு சொன்னாரா? கட்சிக்கே தெரியாமல் இவர் தனிப்பட்ட முறையில் 10 கோடி கொடுத்தா சீட்டு 10 அவர்கிட்ட இருந்த 2-3 பேர் இப்போ தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே, ஊடக நண்பர்களுக்கு தெரியும் அவரோட யார் இருந்தாங்கன்னு. அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக புதுக்கோட்டைன்னா என்ன ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு 10 கோடி கொடு, அவர்கிட்ட 10 கோடி கொடு அப்படின்னு கேட்பாங்க. என்கிட்டலாம் மக்கள் செல்வாக்கு இருக்குது, எனக்கு பணம் தேவையில்லை, நான் ஜெயிச்சுக்கிறேன், சீட்டை ஒன்றையும் கொடுங்கன்னு சொல்லி சண்டை போட்டேன். அதனால தான் 3 தொகுதியையும் எங்கள் கூட்டணியான பாரதிய ஜனதாவிற்கு ஒதுக்கி விட்டார். பணம் கொடுக்காதனால தான் வழங்கினாரா? பணம் கொடுக்காதனால வழங்கினாரா இல்லை, நாங்கள் அவரை எங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் உண்மை தொண்டரை தான் ஏற்றுக்க மாட்டார். அதை சீட்டு கொடுக்குறத பொறுத்தவரையும் உங்கள் பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ண. அவரோட மாவட்டத்தில் 4 தொகுதிகள், 4 தொகுதிகளில் அவர் ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். பாக்கி 2 தொகுதியில் பாரதிய ஜனதா எங்கள் கூட்டணியான பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கிட்டார். இன்னும் ஒரு தொகுதியை விமலுக்கு கொடுத்துட்டாரு 4.5 கோடிக்கு. ஆமாம், இது விமல் சொன்னது எங்களுக்கு தெரியுமா, அவர் சொல்லியிருக்காரு. அந்த சீட்டை அதையாவது ஒன்று ஜெயிக்க வைக்கணும். தமிழக 234 தொகுதியிலையும் எத்தனையோ மாவட்ட செயலர் இருந்திருக்காங்க. இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாவட்டத்தில் 2 தொகுதி கூட்டணிக்கு போனது புதுக்கோட்டை வரலாற்றில். 2 தொகுதி வடக்கு மாவட்டத்தில், தெற்கு மாவட்டத்தை விடுங்க, இதுக்கு நான் இவரோட மாவட்டத்தில் 4 தொகுதியில் 2 தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கி விட்டுருக்காரு. அவர் அப்பேற்பட்ட அருமையான மாவட்ட செயலாளர் எங்களுக்கு இருந்திருக்காரு. 15 வருஷம் அவர் பின்னாடி நாங்களும் கைத்தட்டி ஓஞ்சிட்டோம். எங்கள்கிட்ட நான் பல கதைகள் சொல்லுவார். கப்பல் நல்லா போயிட்டுருக்கு, நம்ம மாலுமி அருமையான மாலுமி கொண்டு கரை சேர்த்துருவார்னு. கடைசியாக நடுக்கடலில் கொண்டு எங்களெல்லாம் தள்ளி விட்டு களைச்சிட்டோம்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டார். அவர் எந்த கடலுக்குள்ளே கிடக்கிறாருன்னு கொஞ்ச நாள் சென்று உங்களுக்கே தெரியும். நன்றி. மதியம் இந்த பணம் சம்பந்தமாக நாங்கள் எங்கள் மாவட்ட கழக அலுவலகத்தில் ஒரு
ஆலோசனை கூட்டம் போடுறோம். 3 மாவட்ட செயலர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறோம். 6 தொகுதியிலேருந்து கிளைக்கழக செயலர்லேருந்து மாநில நிர்வாகிகள் வரை அனைவரும் இடம்பெறாங்க. அதில் இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்தவுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையும் தற்போதைய தவேக அரசின் அமைச்சர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து இந்த பண பிரச்சனையை சொல்கிறோம். ஏனென்று கேட்டால் அமைச்சரை சந்திக்கிறதுக்கு அவர் தற்போது தவேகாவில் சேர்ந்து அமைச்சர் கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு எங்கள் தொண்டர்கள் எங்கனையாவது அவர் பணம் கேட்டு ஏதாவது இது பண்ணிக்கிட்டு இருக்கையில் பணம் கேட்கையில் அமைச்சர் எதுவும் தவறாக எங்களை நினைக்கக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸையும் சந்திக்கிறோம். அதில் அவர்கிட்ட இல்லாத பணமா அவர் ஏன் 4,3 கோடி ரூபா கேட்குறாரு? அவர்கிட்ட இல்லாத பணமா? எல்லாமே உங்களுக்கு ஊடக நண்பர் உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி என்ன பண்ணுவார்னு. சரி, இப்போ பிஜேபிக்கு 2 தொகுதி அவர் மாவட்டத்தில் வழங்கினார்னு சொல்கிறீங்களா? அவங்கள்ட்ட தான் பணம் வாங்கினாங்களா? அது மாதிரி குற்றச்சாட்டு இருக்கா? அது நமக்கு தெரியல. அது